நீங்க என்ன பிளான் பண்ணாலும் அதை தடுக்கிறதுக்கு கார்த்தி வரான்ல, அப்ப முதல்ல அவனை ரேவதி கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு அவனை வரவிடாம பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க அதை பாத்துக்கோங்க. சரி, முதல்ல உங்க பிளான் என்னன்னு சொல்லுங்க. சொல்றேன். ரேவதி ஜாதகத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு, அதுக்கு பரிகாரம் பண்ணணும்னு புதுசா ஒரு பிரச்சனையை உருவாக்குவோம். என்ன பரிகாரம்னு உன் மாமா கேப்பாரே, அவருக்கு என்ன பதில் சொல்றது? நாம எதுக்குக்கா சொல்லணும்? ஏதாவது ஒரு ஜோசியரை வர வச்சு பொய்யா ஒரு சடங்கை ரெடி பண்ணுவோம். ரேவதிக்கு மாலை தோஷம் இருக்கு, அதனால ரத்த சம்பந்தம் இல்லாத யாராவது ஒரு ஆள் தான் ரேவதி கழுத்துல மாலையை போடணும். அப்படி போட்டா அந்த தோஷம் நீங்கன்னு சொல்லுவோம். இந்த பரிகாரத்துக்கும் கார்த்தியை ஜெயிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இருக்கு சூர்யா. அந்த பரிகார மாலை தான் நாம ஜெயிக்க போறதுக்கான ட்ரிக்கே. சந்திரா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. அக்கா, நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரேவதிக்கு பரிகாரம் பண்றதுக்காக தான் கோயிலுக்கு போறோம்னு நினைப்பாங்க. ஏன், அந்த கார்த்தியும் அதே தான் நினைப்பான். ஆனா நடக்க போறது பரிகாரம் இல்ல, கல்யாணம். நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? எனக்கு குழப்பமா இருக்கு. நான் சொல்றத முழுசா கேளுங்க. ரேவதி கழுத்துல மாலை போட போறது உன் அண்ணன். ஆனா உன் அண்ணன் போட போறது வெறும் மாலை மட்டும் இல்ல, அந்த மாலைக்குள்ள நாம தாலிய மறைச்சு கட்ட போறோம். அந்த மாலைய ரத்த சம்பந்தம் இல்லாத ஒரு ஆம்பளை தான் போடணும்னு ஜோசியர் சொல்லுவாரு. நம்ம குடும்பத்துல ரேவதிக்கு ரத்த சம்பந்தம் இல்லாத ஆம்பளை மருதுதான். அவரை மாலை போட சொல்லுவோம். மருது போடுற மாலைக்குள்ள தாலி இருக்கும். சோ மருதுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்கும். எப்படி ஐடியா? சித்தி, நீங்க திருப்பதி போயிருக்கிறதா அம்மா சொன்னாங்க. எப்ப வந்தீங்க? நான் நேத்து நைட்டே வந்துட்டேன். நான் வந்த நேரத்துக்கு எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. அதான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண எனக்கு மனசு வரல. சரி, அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரேவதி, புது பொண்ணு, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சித்தி. மாமா, இது நம்ம புது ட்விஸ்டா இருக்கு. அதான் எனக்கு ஒன்றும் புரியல மாப்பிள்ள. நேற்று ராத்திரி வந்துட்டாலாமே, லேட்டாக வருவான்னு பார்த்தா இவ்வளோ சீக்கிரம் வந்து நிற்கிறாளே. ஏற்கனவே உங்கள் அத்தை ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிட்டு இருக்கா, அதையே நம்மளால சமாளிக்க முடியல. கூட தாளம் போட இப்போ வேற வந்துட்டாளா? ஐயோ, சின்ன மாப்பிள்ள என்ன பண்ண போறாரு தெரியலையே. பா, உங்க சின்ன மாப்பிள்ளையே அவ்வளோ ஈஸியா நினைக்காதீங்க. அவர் ஈஸியா எல்லாரையும் சமாளிச்சிருவாரு. இவ்வளவு நாளா கொஞ்சம் நிம்மதியா இருந்தோம், இப்ப இந்த அம்மா வந்துருச்சு, இருக்கிற நிம்மதி சுத்தமா போயிருமே. என்ன மயிலு, என்ன பார்த்ததும் மாமா காதல ஏதோ குசு குசுன்னு பேச ஆரம்பிச்சுட்ட? சரி விடு மாமா, உங்களுக்காக ஸ்பெஷலா சுகர்லெஸ் லட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தாங்க. சந்திரா ஆசையா கொண்டு வந்திருக்கால, வாங்கிக்கோங்க. எனக்கு சுகர் இருக்குன்னு யார் உனக்கு சொன்னாங்க? எங்க பரம்பரையில யாருக்கும் சுகர் கிடையாது.
ஏமாம்மா எண்ணெயிலிருந்து திருப்பதியில் சுகர்லெஸ் லட்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த அம்மா தான் சும்மா ஏதோ கதை விட்டுட்டு இருக்குன்னா நீங்களும் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. மாப்பிள இப்போ ஃப்ராடத்தில் நமக்கு தெரியாதா? சரியான பதிலடி கொடுக்கணும்ல, அதனால தான் சொன்னேன். அப்படி சொல்லுங்க மாமா. ஜோசியரே, இங்க ரேவதிக்கு கல்யாண யோகம்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. சரிம்மா. அம்மா, உங்க பொண்ணுக்கு மாலை தோஷம் இருக்குமா? மாலை தோஷமா? அதனாலதான் கல்யாண சம்பந்தமா எது நடந்தாலும் அது திருப்தி இல்லாம தடப்பட்டுக்கிட்டே இருக்கு. மாலை தோஷமா? இதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா? பரிகாரம் இருக்குமா? உங்க பக்கத்து ஊர்ல பேச்சியம்மன் கோவில் இருக்குல்ல, அங்க போய் சின்னதா ஒரு பரிகாரம் பண்ணிட்டு வந்தா எல்லா தோஷமும் சரியாயிடும். அப்படி என்ன பரிகாரம்? அங்க வழிபாடு செய்யணுமா? வழிபாடு செஞ்சு உங்க பொண்ணுக்கு கல்யாண தடை நீங்கணும்னா ரத்த சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் உங்க பொண்ணுக்கு மாலை போடணும். என்ன இங்க நிக்கிறீங்க? நானும் ஆபீஸ் தான் போறேன், வாங்க. இல்ல சார், இருக்கட்டும் சார். பரவாயில்ல வாங்க. இல்ல சார், நான் ஆட்டோலயே வரேன், நீங்க போங்க. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இதுல எனக்கு என்னங்க சிரமம் இருக்கு? பரவாயில்ல வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். தட்ஸ் ஓகேங்க. சார், நீங்க ரொம்ப நல்லா டிரைவ் பண்றீங்க. எவ்வளவு நல்லா டிரைவ் பண்றீங்க சார்? சின்ன வயசுல இருந்தே கார் ஓட்டுறேங்க. இது நிச்சயத்துக்கு அம்மா வாங்கின மோதிரம் மாதிரி தெரியுதே. அதே மோதிரம் தான். இந்த மோதிரம் இவர் கையில இருக்குன்னா அப்போ எனக்கு என்கேஜ்மெண்ட் ரிங் போட்டு விட்டது இவர்தானா? இந்த மோதிரம் இவர் கைக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டுருவோமா? இல்ல, வேண்டாம் வேண்டாம். ஒருவேளை இது அவரோட மோதிரமா இருந்து உங்க மோதிரம் மாதிரி இன்னொரு மோதிரம் இருக்காதான்னு கேட்டுட்டா ரொம்ப அசிங்கமா போயிடும். நம்ம பேசாம இருப்போம், அதான் நல்லது.